ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய 2வது இயல் தான் பார்க்க போகிறோம். நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இந்த 2வது இயலை எப்படி படிக்கிறது அப்படிங்கிற தகவலை பார்க்கலாம். ஓகே, ஸோ கையில் நீங்கள் ஸ்கூல் புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா சைட் பை சைட் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஸ்கூல் புக் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஹேண்ட் ரிட்டனாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ வெறுமனே வீடியோ பார்க்குறத விட நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். புக் இருக்கு அப்படின்னா புக்ல முக்கியமான பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டாபிக் ஓரியன்டா என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், இயற்கை இன்பம். ஸோ இந்த 2வது யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க இயற்கையை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் யூனிட்ல உங்களுக்கு தமிழ் மொழி சார்ந்த கருத்துக்கள் இருந்தது. 2வது இயல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயற்கை சார்ந்த கருத்துக்கள் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது சிலப்பதிகாரம். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர், அப்புறம் இரட்டை காப்பியம்னு அழைக்கக்கூடியது சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ மணிமேகலை பற்றியும் சிலப்பதிகாரத்தை பற்றியும் நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஜென்ரலா. ஸோ இந்த பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, நம்மை சுற்றி எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மலையும் கதிரும் நிலவும் மலையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா, அவற்றை கண்டு மகிழாதவர்கள் உண்டோ? நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையின் பயனையும் எந்த நூல் டேஷ் போற்றுகிறது அப்படின்னு கேட்கலாம். எந்த நூல் போற்றுகிறது அப்படின்னு கேட்கலாம். போற்றக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் சிலப்பதிகாரம் தான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாடல் வரி பார்த்தலாம். திங்களை போற்றுதும் பொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போற்று இவ் அங்கன் உலகு அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் தெரிதலான். மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். ஸோ இந்த பாடலோட ஆசிரியர் யாரு? சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்கோவடிகள். ஸோ இந்த பாடலை கொடுத்து, இந்த பாடல் வரி ஏதாவது கொடுத்து இந்த பாடலோட ஆசிரியர் பெயர் கேட்டா சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்கோவடிகள் அப்படிங்கிறது தெரியணும். பிளஸ் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்னு கேட்டா சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ எப்படி கேட்டாலும் உங்களுக்கு இந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுல இந்த பாடல் வரிகள்ல மெமரி, ஸ்கூல் புக்ல மெமரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த 3 லைன். இதை மட்டும் நீங்க படிக்கணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஸோ நீங்க எல்லாத்தையும் தான் படிக்கணும். அதாவது எல்லா பாடல் வரிகளும் முக்கியமானது. ஏன்னா எதை வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம். திங்களை போட்டதும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த கீழே கொடுத்துருக்காங்களே, இது பாடல் வரியான்னு கேட்டா கிடையாது. இங்க 3 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 3ஐயும் நமக்கு புரியுற மாதிரியான ஒரு நடையில இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது புரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. இது உங்களுக்கு மேல இருக்கிறத விட இது இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொற்பொருள் கொடுத்து அந்த பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதையும் ஒரு தடவை பார்த்துடலாம். இந்த பாடல்ல என்ன கொடுத்துருக்காங்கிற அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? வான் நிலா, அதாவது திங்களை போற்றுதும்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இங்க திங்கள்னும் பொழுது இங்க என்ன சொல்றாங்க? நிலாவை சொல்றாங்க. ஓகே, வானில் இருக்கக்கூடிய அந்த நிலாவை போற்றுவோம், வானிலா போற்றுவோம். மாலை அணிந்த, நல்லா பார்த்துங்க, மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கக்கூடிய அந்த வானத்துல இருக்கக்கூடிய நிலாவை போற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாலை அணிந்தவன் யார் அப்படின்னா சோழ மன்னன். ஸோ அந்த என்ன மாலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது நல்லா நோட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது கதிரவனை போற்றுவோம். காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம். இங்க சோழனோட மலர் அணிந்தது. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா ஆணை சக்கரம், அங்க குளிர்ந்த வெண்குடை, இங்க ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் கதிரவனை போற்றுவோம். அப்ப ஆணை சக்கரம் மாதிரி கதிரவன் என்னது? இமயத்தை வலம் வருது. அடுத்தது பாருங்க, வான்மலை போற்றுவோம். கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல முகில்வழி சுரக்கும் வான்மலையை போற்றுவோம். அதாவது முகில்னா என்னது? மேகம். மேகத்துல இருந்து வரக்கூடிய அந்த மலையை போற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே மன்னர்களை பேஸ் பண்ணி நிலா, கதிரவன், மலை, இந்த 3 விஷயத்தையும் போட்டுற மாதிரி இந்த பாடல் அமைப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ சொற்பொருள் பார்த்துட்டு அப்புறம் பாடலோட பொருள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இன்னொரு தடவை பார்க்கலாம். ஓகே, திங்கள் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா நிலவு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். திங்கள் அப்படின்னும் பொழுது அதுக்கான இருபொருள் கேட்கலாம். சரியா? திங்கள்னும் பொழுது இது ஒரு திங்கள் கிழமை அப்படின்னு சொல்லுவோமா, கிழமையில வருது.
அடுத்தது பாருங்க, திங்கள்னா மாதம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. ஓகேவா? அடுத்து நிலவு அப்படிங்கிற இன்னொரு பொருள் இருக்கு. ஸோ இத்தனை பொருள்கள் இந்த திங்கள் அப்படிங்கிறதுக்கு இருக்கு. அப்ப இதை வந்து திங்கள் அப்படிங்கிறதுக்கான இரு பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் மாத்தி மாத்தி. அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சருக்கு சூஸ் பண்ண தெரியணும். திங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லாவே படிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, கொங்கு அப்படின்ற சொல்லுக்கான பொருள் மகரந்தம். அலர் அப்படின்னா மலர்தல். ஸோ பூவோட அந்த 7 நிலைகள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுல அந்த அலர் இருக்கு இல்லையா, பூவோட விரிந்த நிலை மலர்தல். அடுத்தது திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில். மேர் அப்படின்னா இமயமலை. ஸோ இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். நாமநீர்னா என்னது? அச்சம் தரும் கடல். அலினா கருணை. ஸோ இந்த சொற்பொருளை கொடுத்து சொல்லுக்கான பொருள் கேட்கலாம், எதிர்ச்சொல் கேட்கலாம், பொறுத்துக கேட்கலாம், பொருந்தாத இணை கேட்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி கேட்டாலும் சொற்பொருள்ல இருந்து ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ இந்த சொற்பொருளை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இந்த பாடலோட பொருள் பார்க்கலாம். தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன். நான் சொன்னேன் இல்லையா, சோழ மன்னனுடைய அந்த மாலையை வந்து ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கணும், ஏன்னா இது கேட்பாங்க. ஆத்தி மலர் மாலை அணிந்தவன் யார் அப்படின்னு கேட்பாங்க. சேர சோழ பாண்டிய பல்லவ அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். சோழ மன்னன். தஞ்சாவூர் சார்ந்த பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள். சேரர்கள் அப்படின்னும் பொழுது கொங்கு பகுதி வரும் இல்லையா, கோவை கோயம்புத்தூர் அந்த சைடு வரும். மதுரைன்னும் பொழுது பாண்டியர்கள் இந்த சைடு வந்து மதுரை இருக்கும். சாரி, பாண்டியர்கள் ஆட்சி செஞ்ச பகுதியா மதுரை இந்த சைடு இருக்கு இல்லையா, அது இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சேர சோழ பாண்டிய மன்னர்களோட அந்த ஆட்சி பகுதிகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அவனுடைய வெண்கொற்ற குடை. அவனுடைய பொழுது யாருடைய? சோழ மன்னனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அது போலவே வெண்ணிலாவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால வெண்ணிலாவை போற்றுவோம். ஸோ வெண்ணிலாவுக்கு என்னென்ன பேர் இருக்கு? நிலா, வெண்ணிலா, திங்கள் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். சொன்ன இல்லையா, காவிரி ஆறு தஞ்சை பகுதி சொன்ன இல்லையா, அதுதான் கொடுத்துருக்காங்க. அந்த பகுதியை ஆட்சி செய்யக்கூடியவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அப்ப இந்த நம்மளோட கதிரவன், அதாவது சூரியன் இருக்கு இல்லையா, அது வந்து இமயமலையை வலப்புறமா சுற்றி வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால கதிரவனை போற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் என்னது? வெண்கொற்ற குடை. நீங்க சைட்ல கூட இது மாதிரி எழுதிக்கலாம், இல்லைன்னா இந்த வெண்கொற்ற குடைன்னு இருக்குல்ல, அது ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். முக்கியமான பாயிண்ட்ஸை புக்கில் அண்டர்லைன் பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் ரிவிஷன் பண்ணும்பொழுது நீங்க ஒவ்வொரு லைன் பை லைனா படிச்சுட்டு இருக்க முடியாது. அப்படியே நீங்க இப்படி பாக்ஸோ இல்லை ரவுண்டோ பண்ணி வச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு கண்ணு அதை பார்க்கும், அது அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டே போகலாம். ஓகேவா? ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சைட்ல இந்த மாதிரி எழுதி கூட வச்சுக்கலாம், வெண்கொற்ற குடை. இங்க என்னது? ஆணை சக்கரம். அடுத்தது பாருங்க, இங்க என்னது? அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். கடலை எல்லையாக கொண்டிருக்கு. அதுபோல மழை என்ன பண்ணுது? வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால மழையை போற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லா இடத்துக்கும் மழை வந்து சமமா பெய்யுது இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடலோடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இத கருத்துக்கள் எதையாவது கொடுத்து யார் சொன்னாங்கன்னு கேட்டாலும் இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்ல தெரியணும். சரி, ஓகே. சிலப்பதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், அதனால அதோட நூல்வெளி பார்க்கணும். ஓகேவா? சிலப்பதிகாரம் அப்படிங்கிற காப்பியம் என்ன? ஐம்பெருங்காப்பியமா ஐஞ்சிருங்காப்பியமா? இது வந்து ஐம்பெருங்காப்பியம். ஓகேவா? ஐம்பெருங்காப்பியம். ஸோ இந்த ஐம்பெருங்காப்பியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். இவர் வந்து மன்னராக வேண்டியது, ஆனா இந்த மாதிரி சில அவருக்கு மன்னராகிறதுல விருப்பம் இல்லாததுனால அவர் வந்து துறவியாகி நிறைய பாடல்கள் எழுதி புலவராயிருப்பாரு. ஓகேவா? சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் தான் யாரு? இந்த இளங்கோவடிகள். சேர இவரோட உடன்பிறந்தவரை பத்தி தெரியும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, இவருடைய காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து எப்படி கொஸ்டின் வரலாம்னா, சரியான கூற்றை தேர்வு செய்க, இல்ல தவறான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுக்கலாம். இது ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க நிறைய தடவை, ப்ரீவியஸ் இயர்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் 3-4 பாயிண்ட்ஸா கொடுத்துட்டு, ஸோ இதுல தவறானது எது, பொருந்தாதது எது, சரியானதை தேர்வு செய்க அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப அந்த பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சாதான் இதுல எது பொருந்தாதது சரியானது அப்படிங்கிறதெல்லாம் உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா?
ஸோ வந்து நல்லாவே படிச்சுக்கணும் இதெல்லாம் லைன் பை லைன். இவர் வந்து 2ஆம் நூற்றாண்டு, அதுவும் என்ன நூற்றாண்டு, கிபி 2ஆம் நூற்றாண்டு. கிமுன்னு கொடுத்தா கூட கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, அடுத்தது ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரம். நான் சொன்னேன் இல்லையா, பெருங்காப்பியம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழோட முதல் காப்பியம் எதுன்னா சிலப்பதிகாரம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. இன்னொன்று ஒரு நாடக காப்பியம் அப்படின்னு வரும். நாடக காப்பியம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏன்னா இதோட தொடர்ச்சி, சிலப்பதிகாரத்தோட தொடர் கதை தான் என்னது, மணிமேகலை. பௌத்த சமயம் சார்ந்த நூல் தான் இந்த மணிமேகலை. ஓகே, அது நம்ம அப்புறமா பார்க்கலாம், சும்மா தெரிஞ்சுக்கோங்க. திங்கள், ஞாயிறு, மலை, அதாவது நிலவு, கதிரவன், மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்த நூல் வந்து தொடங்குது. ஸோ அந்த வாழ்த்து பகுதியை நமக்கு கொடுத்துருக்காங்க. அது ஓகே, அது நமக்கு தேவையில்லை, இந்த லைன் நமக்கு தேவையில்லை. பாடப்பகுதியெல்லாம் ஜஸ்ட் வந்து திங்கள், ஞாயிறு, மலை அப்படின்னு சொல்லி இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த பாடல்னு கேட்டால் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்ல தெரியணும், அவ்வளோதான். மற்றபடி இதில் வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தது பாருங்க, புக் பேக். ஸோ இந்த பாடப்பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய தடவை கேட்டிருக்காங்க. கழுத்தில் சூடுவது தார், கணையாளி, தண்டை, மேகலை. ஸோ கழுத்துல சூடுறது என்ன அப்படின்னா தார் தான். ஓகேவா, தார்னா மாலை அப்படின்னு அர்த்தம். கணையாளி அப்படிங்கிறது மோதிரம். ஓகேவா, தண்டை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு இது கரெக்டா ஞாபகம் இல்ல. தண்டைங்கிறது காலில் போடுறதுன்னு நினைக்கிறேன். காலில் அணிவது. இது மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நான் இதுல ஏதாவது ஆன்சர்ல ஏதாவது சேஞ்சஸ் உண்டு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல கே குரு அகாடமின்னு சொல்லி அந்த கமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணி வச்சிடறேன். நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, தண்டை வந்து காலில் அணிகிறதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் லைட்டா ஒரு டவுட் இருக்கு. சரி, ஓகே. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கழுத்துல சொல்றது தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ தார் தான். ஓகே, கணையாளி கிடையாது, தார் தான். கதிரவனின் மற்றொரு பெயர். கதிரவனுடைய மற்றொரு பெயர் என்ன? புதன், ஞாயிறு, சந்திரன், செவ்வாய். ஸோ இதுல கதிரவனோட மற்றொரு பெயர் என்ன சொல்லுங்க? ஞாயிறு. இதுவும் பார்க்கணும், ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். சந்திரனுக்கு தான் என்ன சொன்னோம் இருக்கு இல்லையா, இது வந்து நிலவு, இது சூரியன், இது மழை. ஸோ இதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. என்னது? கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண் குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன வரும்? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். வெண் பிளஸ் குடை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அது மாதிரி பொற்கோட்டு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஸோ பிரித்து எழுத சேர்த்து எழுதுகலாம். நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஏன்னா என்னது, அதுல இருந்து உங்களுக்கு டைரக்டாவே கொஸ்டின் வரும். ஓகேவா, வெண் பிளஸ் குடை, வெண்மை பிளஸ் குடையா, வெம்மை பிளஸ் குடையா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம். வெண்மை பிளஸ் குடை. அடுத்தது பொற்கோட்டு அப்படின்னா பொன் பிளஸ் கோட்டு. ஸோ எது வரும்? ஆப்ஷன் ஏ தான் வரும். சரியா, ஃபர்ஸ்ட் உள்ளது தான் வரும். ஏன்னா 3 சுழியின் வந்து வராது, 2 சுழியின் தான் வரும். ஓகே, அடுத்தது பாருங்க, கொங்கு பிளஸ் அலர் அப்படிங்கிறது வந்து இந்த கூவும் ஆவும் சேரும் பொழுது இங்க என்ன வரும்? கொங்கலர் அப்படின்னு வரும். ஓகேவா, கொங்கு அலர் அப்படின்னு வரும், கொங்கலர். அவநலி போல் அப்படின்னும் பொழுது இன்னும் ஆவும் சேரும் பொழுது என்ன வரும்? அவநலி போல் அப்படின்னு வந்துடும். நாளி வராது, நலி போல் அப்படின்னு தான் வரும். அவநலி போல் அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ புக் பேக்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இது பாருங்க, எதுகை முனை பார்த்துக்கோங்க. அந்த பாடல் வரிய வச்சுட்டு எது எதுகை எது முனை அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்தது காணி நிலம். காணி நிலம் அப்படின்னும் பொழுது இந்த பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதியார் தான். ஸோ பாரதியாரை பத்தி நமக்கு தமிழ்ல சிலபஸ்ல இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ஜிகேல இருக்காங்க பாரதியார். அதனால பாரதியார் சார்ந்த தகவல்களை தயவு செய்து படிச்சிருங்க. படிக்காம போனீங்க அப்படின்னா அப்புறம் அதுல இருந்து கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னும் பொழுது உங்களால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா படிச்சிருங்க. ஓகே, காணி நிலம் அப்படின்னும் பொழுது இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா
அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி இயங்குகிறார்கள். அதாவது மாடி வீடுகள்ல வாழக்கூடிய நிறைய பேர் இந்த இயற்கை இன்பத்தை நினைச்சு இயங்குறாங்க. வீடு அப்படிங்கிறது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாரதியார் கற்பனை செய்கிறார். ஸோ இது ஒரு கொஸ்டினா கூட கேட்கலாம். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்பவர் யார் அப்படின்னு கேட்கலாம். சரியா? பாரதியார். இயற்கை சூழலை உருவாக வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். இயற்கையை பல வகையிலும் போற்றிடும் பாரதியின் கனவில்லத்தை பற்றி அறிவோம். அப்ப இன்னொரு கொஸ்டின் இருக்கு. பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி குறிப்பிடும் பாடல் எது அப்படின்னு கூட கேட்கலாம். என்ன பாடல்? காணி நிலம். சரி, ஓகே. இப்ப பாடல் வரி பார்க்கலாம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10 12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்துச்சுடர் போலே நில ஒளி முன்பு வர வேணும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேணும், என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. ஸோ இந்த இமேஜை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த பாடல் வரி ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். காணி நிலம் அப்படின்னும் போது, காணினா அது ஒரு நில அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். காணி நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. காணி அளவு நிலம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு நிலம் வேணும். அதுல தூண்ல அழகியதா மாடங்கள் வச்சு நல்ல நிறத்தினதா, துய்யனா தூய்மையான நிறம், அந்த மாதிரி நிறத்துல அந்த காணி நிலத்துல ஒரு மாளிகை கட்டித்தரணும். இதுதான் அந்த மாளிகை. ஸோ அங்க கேணி பக்கத்துல இந்த கேணி இருக்கு. கேணி அருகினிலை தென்னை மரம் இருக்கு, கீற்று இளநீர், 10 12 தென்னை மரம். அப்ப 10 to 12 எத்தனை தென்னை மரம் வேணும்னு பாரதியார் சொன்னாரு அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ 10 12 ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்து சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும். நிலா இருக்கா? ஸோ பாடல் வரி இமேஜும் கரெக்டா இருக்கும். அங்க கத்தும் குயில் ஓசையெல்லாம் இமேஜ்ல காட்ட முடியாது. ஸோ தென்னை மரத்துல குயில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கு கத்தும் குயில் ஓசை சற்றே காதில் பட வேணும் என்றன் சித்தம்னா உள்ளம்னு அர்த்தம். ஓகே, உள்ளம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். தென்றல்னா என்னது? காற்று. ஸோ இது மாதிரி யார் சொன்னா? பாரதியார் அவர்கள் சொல்றாங்க. ஸோ பாருங்க, சொற்பொருள் பாருங்க. காணி அப்படின்னா என்னது? நான் சொன்னேன் இல்லையா, நில அளவை குறிக்கக்கூடிய சொல். மாடங்கள் அப்படின்னா மாளிகையினுடைய அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம். சொன்னல. சொற்பொருள் ரொம்ப முக்கியம், மறந்துடவே கூடாது. பாடலுடைய பொருள்: காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும், நல்ல நீரை உடைய அந்த கிணறு அங்க இருக்கணும், இளநீரு கீற்று தரும் தென்னை மரங்கள் வேணும், அங்க முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டும், காதுக்கு இனிய குயிலின் ஓசை குரல் ஓசை கேட்க வேண்டும், உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ பாரதியாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இங்க ஒன்றும் இல்லை, 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். ஓகேவா? அவரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். இவர் இளம் வயதிலேயே கவி பாடக்கூடிய திறன் பெற்றவர். அதனால எட்டயபுரமனால பாரதி அப்படின்ற பட்டமும் வாங்கி இருக்காரு. அது மட்டும் இல்ல, இவருடைய கவிதைகள் வழியா விடுதலை உணர்வை ஊட்டியிருக்காரு. மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடல்கள் பாடினவர் யார் அப்படின்னா பாரதியார். ஓகே, நாட்டுப்பற்றும் மொழிபற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் யாருன்னா பாரதியார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியிருக்காரு. பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இருந்துதான் எந்த பாடல்? இந்த காணி நிலம் அப்படிங்கிற பாடல் எடுத்திருக்காங்க. ஓகே, காணி நிலம் எதுல இருந்து எடுத்தாங்க? பாரதியார் கவிதைகள். அப்படியே பாருங்க, கிணறு என்பதனை குறிக்கும் சொல் டேஷ். ஏரி, கேணி, குளம், ஆறு. கேணி. சித்தம் எனும் சொல்லின் பொருள் உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை பிளஸ் மாடங்கள். நிலத்தினிடையே எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்து பிளஸ் இடையே. நிலத்தின் பிளஸ் இடையே, சாரி, நிலத்தின் இடையே தானே, அப்ப நிலத்தின் பிளஸ் இடையே தான். முத்துச்சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது முத்துச்சுடர். என்ன வரும்? முத்து இச்சு வரும், முத்துச்சுடர். நிலா ஒளி அப்படின்னும் பொழுது சேர்த்து எழுதும் போது நிலா ஒளி அப்படின்னு வரும். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா நிலா ஒளி அப்படின்னு போடக்கூடாது, நில ஒளின்னு போடக்கூடாது. இது எல்லாமே கிடையாது, இப்படிதான் போடணும். ஓகே, அடுத்தது பாருங்க, முத்துச்சுடர் போல என்னது?
நிலா ஒளி. சுடர் அப்படின்னு வந்துருச்சா. தூய நிறத்தில் நன்மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். ஓகே, சித்தம் மகிழ்ந்திட கடைசி வரி என்ன இருக்கு? நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். அதான் சித்தம் மகிழ்ந்திட தென்றல். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி இங்கேயும் எதுகை மோனை கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் அந்த பாடல் வரிகளை பார்த்து எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்தது சிறகின் ஓசை. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் தான். நமக்கு வந்து என்ன வந்திருக்கு சிறகோட ஓசையில. இதுல இருந்து என்ன கேட்கலாம், இது சிலபஸ்ல கவர் ஆகுதா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருந்து அந்த பாடலோட வரி கொடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஒரு நிமிஷம், சிட்டாய் பறந்து விட்டான், அப்புறம் வந்து தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராகின், இந்த இதெல்லாம் கொடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக, சரியான சொற்றொடை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து இந்த லெசனை படிச்சிருங்க. ஓகேவா. அடுத்தது இது ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க சரியா, இருந்தாலும் இந்த சிலபஸை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம திரும்ப பார்த்துட்டு இருக்கோம். மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள். சிலர் திரும்புகின்றனர், சிலர் அங்கேயே தங்குகின்றனர். மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன. பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை. பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா? இதுல ஒன்றும் இல்லை. எதுக்காக நான் லைன் பை லைன் உங்களுக்கு ரீட் பண்றேன் அப்படின்னா, எந்த வரியை வேணாலும் கொடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படின்னு கேட்கலாம். ஸோ எங்கேயோ இது கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு கூட நீங்க வந்து சூஸ் பண்ணலாம்ல ஆன்சர். அதுக்காக தான் நான் ரீட் பண்ணிட்டு போறேன். மனிதர்கள் வந்து வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தன் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம். அதே போல என்னது பறவைகளும் வந்து வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? இதுல ஒன்றும் முக்கியமான பாயிண்ட்ஸ் கிடையாது, சும்மா சென்டென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. பறவைகள் வந்து கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடலையும் மலைகளையும் கடந்து போகின்றன. ஸோ ஒரு கண்டம் விட்டு கண்டம் போகுது அப்படின்னும் பொழுது கண்டிப்பா மலை கடல் எல்லாத்தையும் கடந்து தான் போகும் இல்லையா. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் வந்து இடம்பெயர்றத வலசை போதல் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரொம்ப முக்கியம், பறவைகள் இடம்பெயர்றத என்னன்னு சொல்றோம், வலசை போதல். நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. எந்த பறவைகள் பெரும்பாலும் வலசை போகிறது அப்படின்னு கேட்டா நீர்வாழ் பறவைகள். ஸோ இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணாம இருக்க வாய்ப்பு இருக்கு. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் ஆகியவற்றிற்காக பறவைகள் வந்து இடம்பெயருது. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் வந்து இடம்பெயர்கின்றன. ஓகேவா. ஸோ இது வந்து கேட்கலாம், எவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன, இல்லைன்னா பறவைகள் இடம்பெயர்வது கீழுள்ள பொருந்தாத சொல் அப்படின்னு கொடுத்துட்டு பறவைகள் இடம்பெயர்தல் அப்படின்னு பிராக்கெட்ல கொடுத்து நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் வேற ஏதாவது ஒண்ணு கூட ஆப்ஷன்ல கொடுக்கலாம். ஸோ அப்ப பொருந்தாத சொல்லு வந்து இதுல இருந்து கேட்கலாம். ஓகேவா. அடுத்தது பொதுவாக இது நோட் பண்ணிக்கணும், வடக்கில் இருந்து தெற்கு நோக்கியும், வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி, மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வந்து வலசை போகிறது. ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. வடக்கிலிருந்து தெற்கு, மேற்கிலிருந்து கிழக்கு. அடுத்தது பாருங்க, பறவைகள் வந்து தங்களுக்கு என ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில தான் பயணிக்குது. அதாவது அதுக்குன்னு ஒரு பாதை வச்சிருக்கணும். அப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஷாப்புக்கு போறோம் அப்படின்னா நம்ம ரெகுலரா ஒரு பாதையில போவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பறவைகளும் அதுக்குன்னு ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில பறக்குது அப்படின்னு சொல்றாங்க. சில பறவை இனங்கள் வந்து அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. அதாவது சில பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா போற பாதையிலேயே திரும்ப வீட்டுக்கு வந்துடும். அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ஷாப்புக்கு போறோம், திரும்ப அதே பாதையில வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனா சில டைம் என்ன பண்ணுவோம், ஒரு பாதையில போவோம், இன்னொரு பாதையில வீட்டுக்கு வருவோம் இல்லையா. ஸோ இது அப்படியே இங்கே எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கலாம். சில பறவைகள் வந்து போற பாதையிலேயே திரும்ப தாய் நிலங்களுக்கு திரும்பிடும். சில பறவைகள் போறதுக்கு ஒரு பாதையும் வரதுக்கு வேற ஒரு பாதையும் வச்சு திரும்ப தன்னுடைய தாய்நாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. பயணம் செய்யும் போது சில வகை பறவைகள் இறை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்குது. ஸோ கண்டிப்பா நீண்ட தூரம் பயணம் செய்யும் பொழுது களைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஏற்படும் பொழுது ஓய்வு எடுக்கிறதுக்காகவும் பிளஸ் வந்து அதுக்கு பசிக்கும் போது இறை தேடுவதற்காகவும் என்ன பண்ணும், அது தரையிறங்கும். ஸோ அந்த மாதிரி
தரையிறங்கினாதான் உண்டு. சில பறவைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தரையிறங்காம நீண்ட தூரம் வந்து நிற்காமல் பறந்து செல்லும். அது போகக்கூடிய இடத்தை போய் நேரடியா அடைஞ்சிரும் எங்கேயும் நிற்காம அப்படின்னு சொல்றாங்க. வலசையின் போது பறவையோட உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு பறவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது அதனோட உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? அதோட தலையில சிறகு வளர்க்கலாம். தலையில வந்து சிறகு வளருமா? ஓகேவா? இறகுகளோட நிறம் மாறும். இந்த இறகுகள் இருக்கு இல்லையா, இறக்கைகள், அதோட நிறம் வந்து மாறுமா. உடல்ல வந்து கற்றையா முடி வளருமா. உடல்ல கற்றையா முடி வளரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு அதோட உடல்ல வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படும். ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றக்கூடிய அளவுக்கு கூட சில நேரங்கள்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஒரு பறவை இன்னொரு வகை பறவையா மாற்றம் அடைய அந்த அளவுக்கு சேஞ்ச், இந்த பறவை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் கிடையாது. ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லட்டா, சின்ன பிள்ளைலாம் நீங்க வந்து படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஃபைனல் எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் லீவ் விட்டோடனே எல்லாரும் வந்து கிராமத்துக்கு விளையாட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி போகும்பொழுது கண்டிப்பா அங்க போய் நல்லா விளையாடுவீங்க. ஸோ அந்த வெப்பம் அதிகமாகும் பொழுது நீங்க வெளியில தானே அவுட்டோர்ல தானே மோஸ்ட்லி கிராமத்துல எல்லாம் போய் விளையாடுவீங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது. இப்பதான் எல்லாம் மொபைல் கேஜெட் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி அப்படி கிடையாது இல்லையா? ஸோ அப்ப அந்த மாதிரி விளையாடும் பொழுது கண்டிப்பா ஊருக்கு போயிட்டு திரும்ப வரும்பொழுது அம்மா அப்பா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, அடையாளம் தெரியாத அளவுக்கு ஃபுல்லா வந்து மாறிடுச்சு, கருத்து போச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நீங்க இங்க இருந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகும்பொழுது அங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, நிறைய நாள் உங்களை பார்த்து ஒரு ஒரு டியூரேஷன் ஆயிருக்கும். அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளை இறங்கிருச்சு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இங்க வந்தா இவங்க சொல்லுவாங்க. அப்படி மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கான விஷயம் என்னன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க போகும்பொழுது உங்க உடல்ல ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸ், ஏதோ ஒன்று சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் பறவைகளும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது ஒரு பறவை வேறு ஒரு பறவை, அதாவது இதோட மாற்றம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு மனிதர்கள்ட்ட இருக்கிறத விட. சரியா? ஸோ அந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தமிழகத்திற்கு வந்து வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்கள்லயும் செய்திகள் வந்து இருக்காம். சரியா? ஏறத்தாழ 1500, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எத்தனை ஆண்டுக்கு முன்புன்னு கேட்கலாம். சரியா? 2000, 1500, 1000, 3000 கொடுத்துட்டு கேட்கலாம். ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த யாரு, சத்திமுத்த புலவர் அப்படிங்கிறவர் வந்து நாராய் நாராய் செங்கல் நாராய், இந்த லைனை நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படிங்கிறதுல கேட்டிருக்காங்க. சரியா? என்னும் பாடலை எழுதியிருக்காரு. அந்த பாடல்ல இருக்கக்கூடிய தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுபிராயின் அப்படிங்கிற அடிகள் பறவைகள் வந்து வலசை போற அந்த செய்தியை பத்தி குறிப்பிடுது. ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு வந்து செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலையும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப இது நோட் பண்ணிக்கணும். எங்கிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைக பறவைகள் வந்து வருது அப்படின்னு கேட்டா ஐரோப்பா அப்படின்னு சொல்ல தெரியணும். வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக யார் திகழ்றா அப்படின்னா தமிழ்நாடு. இதுவும் ஒரு கொஸ்டின் தான். சரியா? தற்பொழுது வெகுவாக அழிந்து வரக்கூடிய பறவை இனம் எது அப்படின்னா சிட்டுக்குருவி. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. உருவத்துல இந்த சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்தவுடன் ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். ஆண் குருவியோட தொண்டை பகுதி வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் வந்து அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவியோட உடல் முழுவதும் வந்து மங்கிய பழுப்பு நிறத்துல இருக்கும். ஸோ வந்து ஆண் சிட்டுக்குருவி பெண் சிட்டுக்குருவிக்கான வேறுபாடு கொடுத்துருக்காங்க. சரியா? சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டி வாழக்கூடிய பறவை இனம். இது கூடு கட்டும் காலங்கள்ல சத்தமிட்டு கொண்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்கலாம், கூற்று கொஸ்டின்ல கேட்கலாம். என்ன, சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டி வாழும் பறவை இனம். இது வந்து கூடு கட்டும் காலங்களில் அமைதியாக இருக்கும். சரி, கூற்று 1 சரி 2 தவறு, கூற்று 1 சரி 2 சரி, கூற்று 1 2 தவறு, 2 கூற்றுமே தவறு, இப்படி ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். சரியா? ஸோ அப்போ வந்து இது வந்து கூடு கட்டும் காலங்கள்ல சத்தமிடும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அப்போ சத்தமிடாது அப்படின்னா தப்பு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? கூடு கட்டிய பின்பு 3 முதல் 6 முட்டைகள், நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சைட்ல நீங்க நோட் பண்ணிக்கலாம். 3 to 6 முட்டை வர விடும். 14 நாட்கள் அடை காக்கும். 14 நாள் அடை காக்கும். 15வது நாள் குஞ்சுகள் வெளிவரும். அவுட்புட்னு வச்சுப்போமா? ஓகே,
அடுத்தது துருவ பகுதிகள் தவிர மனிதர் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. அப்ப இது கேட்கலாம், எந்த இடங்களில் சிட்டுக்குருவிகள் வாழ்வதில்லை அப்படின்னு கேட்டா துருவ பகுதிகள். இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை நம்மளால பார்க்க முடியும். இமயமலை தொடர்ல நான் எத்தனை மீட்டர் உயரத்துல கூட இந்த சிட்டுக்குருவிகள் இருக்குன்னு கேட்டா 4000 மீட்டர் உயரத்துல கூட இந்த சிட்டுக்குருவிகள் இருக்கு. இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கக்கூடிய பறவை எதுன்னு கேட்டா கப்பல் பறவை. கடல்ல கப்பல் இருக்கும் சரியா, அதனால கப்பல் பறவை. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த வார்த்தையும் பார்த்துக்கணும், ஏன்னா ஒருவேளை அதை வந்து தங்கிலீஷ்ல மாத்தி உங்களுக்கு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது வந்து கப்பல் கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. அப்ப இந்த பேர்லாம் இங்கே எழுதிக்கலாம். என்னென்ன? கப்பல் பறவை, கப்பல் கூழைக்கடா, அடுத்தது கடற்கொள்ளை பறவை. இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா ரிவிஷன் பண்ணும்பொழுது உள்ள போய் படிக்காம இது இப்படியே நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, கப்பல் பறவை விட்டனா, கப்பல் கூளை கடா. அடுத்தது பாருங்க, இந்த சிட்டுக்குருவிகள் பார்த்தீங்கன்னா தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளோட உணவா இருக்கு. சிட்டுக்குருவிகள் வந்து குஞ்சு பெரும்பாலும் புழு பூச்சிகளை தான் உட்கொள்ளும். இது சிட்டுக்குருவியோட குஞ்சுகள், அதுவே குட்டி, அதை விட குட்டினும் போது அப்ப அது வந்து புழு பூச்சிகளை உட்கொள்ளும். அதனால் தாய் குருவி என்ன பண்ணும், சிட்டுக்குருவி அது வந்து புழு பூச்சிகளை பிடித்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். ஸோ பார்த்துருக்கீங்க இல்லையா, பறவைகள் வந்து ஒரு பறவை இன்னொரு பறவைக்கு உணவு கொடுக்கறத, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 to 13 ஆண்டுகள். ஸோ இதை நீங்க இங்க எழுதணும்னு இல்லை, இங்கேயே எழுதிக்கலாம். 10 to 13 இயர்ஸ் வந்து உயிர் வாழும் ஆயுட்காலம். ஸோ இப்படி ஒரே இடத்துல எழுதிட்டீங்கன்னா நீங்க திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது இது ஈஸியா இருக்கும். ஓகேவா? சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது ஆனா வேகமா பறக்கும். ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது மூவி ஞாபகம் வருதா? இந்த லைனை பார்க்கும்போது என்ன மூவி? நானே சொல்லிடவா இல்லை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்றீங்களா? நானே சொல்லிடவா? சூரரை போற்று. சூரரை போற்று மூவி ஞாபகம் வருதா? அங்க சொல்லுவான்ல சிட்டுக்குருவி வந்து சின்னதா இருக்கு. ஸோ அது வந்து உணவும் வந்து உருவத்துல சின்னதா இருக்கிறதுனால அதோட உணவோட அளவும் வந்து சின்னதா இருக்கு. ஆனா இந்த அந்த பிளைனுக்காக சொல்லுவான் இல்லையா, பெரிய பேசஞ்சர் பிளைன் இல்லாம சின்ன பிளைன்ஸை வந்து பேசஞ்சர் பிளைனா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுக்கு பேஸா வந்து இந்த சிட்டுக்குருவி உருவத்துல சிறியது அப்படிங்கிறதுனால பிளஸ் வந்து வேகமாகவும் பறக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த கான்செப்ட் ஞாபகம் வருதான்னு பாருங்க. அதனாலதான் விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்து விட்டான் என்று நம்ம சொல்றோம். சிட்டுக்குருவியோட அழிவுக்கான காரணங்கள். மனிதர்கள், இது வந்து முக்கியமான பாயிண்ட் இதுல இல்ல, சும்மா நீங்க வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எதுக்காக நான் எல்லா வார்த்தையும் உங்களுக்கு ரீட் பண்ண சொல்றேன்னா அந்த சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கிறதுல கேட்கலாம். ஓகே, மனிதர்கள் வந்து விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவாக மண்புழுக்கள் கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த குட்டி குருவிகள் வந்து என்ன பண்ணும், மண்புழுக்களை உணவா உண்ணுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுங்களுக்கு மண்புழுக்கள் கிடைக்கிறதுல நவீன கட்டடங்கள் வந்து குருவிகளுக்கு கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்பட்டதுனால சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சிட்டுக்குருவிகள் ஓய்வு எடுக்கும் புதிர் செடிகளும் கிடையாது. ஏன்னா இப்ப எல்லாமே பிளாட் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் வந்து பில்டிங்ஸ் ஆயிட்டு அப்படின்னும் பொழுது அதுக்கான வாழ்விடம் அப்படிங்கிறது இல்லாம போயிருச்சு. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகள் மற்ற பறவைகளோட போட்டியிடுது அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவோட பறவை மனிதரை பத்தி பார்க்கணும். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. ஸோ இவர் சார்ந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா பொருந்தாத சொல் இதுல வராது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குத, சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க, நிறுத்தல் குறி, அப்புறம் வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. இந்த டாபிக்ஸ்ல எல்லாம் இந்த பாக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? இது சலீம் அலி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பத்தி ஆராய்ச்சி செய்யறதுல அதை படம் பிடிக்கிறதுலையும் வந்து இவர் ஈடுபட்டிருக்காரு. அதனால அவர் வந்து இந்தியாவோட பறவை மனிதர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். ஓகேவா? எதனால இவர் அழைக்கப்பட்டார்ன்றத பாத்துக்கணும். ஸோ இதை கூட கேட்கலாம். ஓகே,
பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியிருக்காரு. தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லி பெயரிட்டிருக்காரு. ஓகே, இந்த புக்கோட நேம் வந்து ஆங்கிலத்திலையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது பாருங்க, இந்த பறவைகளை வந்து காப்பாற்ற நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆள் அரசு போன்ற மரங்களையும் அவரை புடலைனா புடலங்க இருக்கு இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க, போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். காக்கை குருவி எங்கள் ஜாதி, ரொம்ப ரொம்ப முக்கியப்பா. இது வந்து சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. அதுல கேட்டிருக்காங்க காக்கை குருவி எங்கள் ஜாதி. ஒன்றும் இல்லை, இதை இடம் மாத்தி மாத்தி போட்டிருப்பாங்க, அதுல சரியானதை நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ இது தெரிஞ்சிருந்தா தானே சூஸ் பண்ண முடியும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்படி சொன்னது யாருன்னா பாரதியார். ஓகேவா. சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தார். யாரு? பாரதியார். அப்பதான் அவர் சொன்னாரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் கடலும் மடையும் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு. ஓகே, அடுத்தது பாருங்க, அடுத்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது, ஆர்டிக் ஆலா. இந்த பறவை இது பாத்தீங்கன்னா உலகிலேயே நெடுந்தொலைவு பறக்கக்கூடிய பறவை. எவ்வளவு தூரம் பறக்கும்னா 22,000 கிலோமீட்டர் வரை பறக்கும். ஸோ முன்னாடி பார்த்தோம் கப்பல் பறவை, அது 400 மீட்டர், இது 22,000 கிலோமீட்டர். அடுத்தது இது நெடுந்தொலைவு, அது வந்து என்னது, நீண்ட தூரம், தரையிறங்காம பறக்கும். ஸோ இது வந்து பறவை பற்றிய படிப்பு ரொம்ப முக்கியமானது, ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆங்கிலத்திலையும் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, சரியா. ஸ்பெல்லிங் ஏதாவது மாற்றி கொடுத்து கூட கேட்கலாம். அடுத்தது உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எந்திரன் 2.0 படம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த எந்திரன் 2.0 படம் பார்த்தீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணியிருக்கோம், சிட்டுக்குருவி அந்த ஃபோனு அதோட ரேடியஸ்னால சிட்டுக்குருவிகள் அழிகிறத பற்றி பேஸ் பண்ணி அந்த படம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் என்ன, மார்ச்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். மந்த்தை மாற்றி கொடுத்தா தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த 2.0/20 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மார்ச் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க, இதுவும் ரொம்ப முக்கியமானது. இதையும் நான் சொன்ன மாதிரி அந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. அந்த டாபிக்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இந்த லெசன்ல இருந்து மட்டுமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, சரியா. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இந்த வாக்கியத்தை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார் அப்படின்னா சலீம் அலி அப்படிங்கிறவர் தான், சரியா. இவர் வந்து பறவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்தது பாருங்க, தட்ப வெப்பம். சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னது, தட்பம் பிளஸ் வெப்பம். அப்ப என்ன வரும், தட்பம் பிளஸ் வெப்பம். வேதி உரங்கள், இதை பிரிச்சு எழுதணும் அப்படின்னா வேதி உரங்கள் வராது, வேதி பிளஸ் உரங்கள் தான் வரும். தரை இறங்கும் அப்படின்னும் பொழுது என்ன வரும், இறங்கும் தான் வரும். ஓகே, வழி பிளஸ் தடம், இது சேர்க்கும் போது இத்துங்கிற ஒரு மெய் வந்து உருவாகும். அப்ப வழித்தடம் அப்படின்னு வரும். ஓகே, வழித்திடம் கிடையாது, தடம். சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி எந்த பகுதி, துருவ பகுதி. இமயமலையில 4000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கூட வாழுது, சரியா. அதனால இது கிடையாது, இந்தியா தமிழ்நாடுலாம் கிடையாது, துருவ பகுதி தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா. இப்ப இந்த கோடிட்ட இடத்துக்கு சில இதுக்கு நான் ஆன்சர் சொல்ல போறேன், சில இதுக்கு கொஞ்சம் டைம் விடுறேன், அதுக்குள்ள உங்களால கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகேவா. மிக நீண்ட தொலைவு பறக்கக்கூடிய பறவை எது, நீண்ட தொலைவு எது வரும், பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய புலவர் யார், பறவைகள் இடம்பெறுவதற்கு என்ன பெயர், இந்தியாவோட பறவை மனிதர் யார், பறவைகள் வலசை போக காரணங்கள்ல ஒண்ணு என்ன. ஸோ நீண்ட தொலைவு பறக்கக்கூடிய பறவை என்னது, இப்பதான் பார்த்தோம். மிக நீண்ட தொலைவு பயணம் செய்யக்கூடியது ஆர்டிக் ஆலா. 22,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரை பயணம் செய்யும் ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய புலவர் யாரு, சத்திமுத்த புலவர். கரெக்டான்னு பார்த்துருவோமா. இருக்கு இல்லையா. அடுத்தது பறவைகள் இடம்பெயர்றதுக்கு வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் யாரு, டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று என்னது, தட்பவெப்ப மாற்றம், புவியீர்ப்பு, சரி, என உணவு,
ஒண்ணுதானே கேட்டிருக்காங்க. வலசை போக காரணங்களில் ஒன்று உணவு, அப்புறம் வந்து தட்பவெப்பநிலை மாற்றம். இது வந்து எங்க வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு இருக்கும் எதனால அது வந்து வலசை போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஷயம். இது வந்து நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம்ங்கிறது இது அடிப்படையா கொண்டு வலசை போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கிடையாது. இது வலசை போறதுக்கு காரணம் வந்து இது உணவுக்காகவும் தட்பவெப்பநிலை மாற்றத்துக்காகவும் தான் அது போகும். ஸோ வந்து இங்க கிளைமேட் நல்லா இல்லை அங்க போவோம் அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்தது பாருங்க கிழவனும் கடலும். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இதுல வேற ஒன்றும் இல்லை. இந்த இருக்கு பாருங்க, இதுவும் முக்கியமானது. இதுதான் சிலபஸ்ல கிடையாது, இது உண்டு. பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. மரங்களை வளர்த்து டேஷை காப்போம், டேஷ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை டேஷ் தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை டேஷ். வலசை பறவைகளின் எண்ணிக்கை வந்து மிகுந்துள்ளது. தற்பொழுது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க கிழவனும் கடலும். ஸோ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை மட்டும் நான் சொல்றேன், நீங்க அது மட்டும் கூட நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுல எல்லாம் படிக்க வேண்டாம். கிழவனும் கடலும் அப்படிங்கும்போது த ஓல்டு மேன் அண்ட் த சி எனும் ஆங்கில புதினம். இது வந்து என்னது? ஆங்கில புதினம். இதையும் கொடுக்கலாம். இது ஓல்டு மேன் அண்ட் சி என்பது ஒரு கதை, கட்டுரை, சிறுகதை, புதினம் அப்படி கொடுக்கலாம். சரியா? புதினம் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு பாடகதையா நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து ஆங்கில புதினம் அப்படின்னு பாத்துக்கோங்க. 1954 நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க யாரு? இந்த நூலுக்கு. ஓகேவா? இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நான் அண்டர்லைன் பண்றதை மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேவா? இந்த கதையோட ஹீரோ யார் அப்படின்னா சாண்டியாகோ அப்படிங்கிறவரு. இவரோட பேரன் பேர் தான் மனோலின். ஓகேவா? நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இந்த ஸ்டோரியை படிச்சு பாத்துக்கோங்க. ஆனா இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். ஓகே? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க இந்த பையன் வந்து அவங்களுக்கு வந்து இந்த பையன் ஃபர்ஸ்ட் இந்த மனோலின் இருக்கார் இல்லையா, இந்த சிறுவன் வந்து இந்த சாண்டியாகோவோட கடலுக்கு வந்து போவாரு. ஸோ அவர் சாண்டியாகோவுக்கு வந்து மீனே கிடைக்காது. ஸோ அவருக்கு எப்ப மீன் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் அந்த ஸ்டோரி இருக்கும். ஸோ பாருங்க 84 நாட்களாக மீன் கிடைக்கல. சரியா? நல்லா பாத்துக்கணும். 84 நாளா மீன் கிடைக்கல. முதல் 40 நாள் வந்து இந்த எப்படி மீன் பிடிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மனோலின் வந்து சாண்டியாகோட கடலுக்கு போவான். ஓகேவா? இது நல்லா பாத்துக்கணும். 40 நாள் அவன் கடலுக்கு போவான். 84 நாளா மீன் கிடைக்காது. 85வது நாள் சாண்டியாகோவுக்கு மீன் கிடைக்கும். ஓகேவா? அவ்வளவுதான் பாயிண்ட். இதுல வேற ஒண்ணும் இல்ல. 85வது நாள் அவருக்கு மீன் கிடைக்கும். ஸோ அந்த மீனை என்ன பண்ணுவாருன்னா அந்த போட்ல வந்து கட்டி வச்சுட்டு வருவாரு. வீட்டுக்கு வரும் பொழுது இந்த மீனை வந்து மற்ற மீன்கள் வந்து சாப்பிட்ருக்கும். ஒண்ணுமே இருக்காது, வெறும் எலும்பு தான் இருக்கும். பாருங்க, நான் இமேஜ்ல காட்டுறேன். இதை பார்த்தீங்களா? வெறும் முள்ளு தான் இருக்கும். எலும்புன்ட்டனா முள்ளு தான் இருக்கும். ஸோ அந்த மனோலின் என்ன பண்ணுவான், சாண்டியாகோ வந்து இந்த மாதிரி நடந்ததை சொல்லுவான். ஸோ அப்போ வந்து பரவாயில்ல, உனக்கு இவ்வளோ பெரிய மீன் கிடைச்சிருக்கு, அதுக்கு ப்ரூஃப் தான் நீ எடுத்துட்டு வந்துருக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த உன்னோட முயற்சி கிடைச்ச அந்த வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி இருக்கும். இதுல வந்து அந்த நான் சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. என்னது? 84 நாள் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. 85வது நாள் மீன் கிடைச்சிச்சு. 40 நாள் இந்த பையன் அவங்க கூட போவான். அடுத்தது என்னது? அந்த ஹீரோ பேர் சாண்டியாகோ, பேரன் பேர் வந்து மனோலின். அப்புறம் 1954 அவங்க அந்த நூலுக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடைச்சிச்சு. அந்த நூலோட ஆசிரியர் பேர், அது ஒரு ஆங்கில புதினம். இந்த அளவுக்கு பார்த்தா போதுமானது. ஓகேவா? அடுத்தது இலக்கணம். ஸோ இலக்கணம் வந்து நம்ம மத்தியானம் உள்ள வீடியோ பதிவுல பார்க்கலாம். அப்புறம் அதோட சேர்த்து அந்த திருக்குறளையுமே பார்த்துடலாம். சரியா? மொழித்திறன் பயிற்சி, இலக்கணம், திருக்குறள் மூணுத்தையும் சேர்த்து நம்ம மத்தியானம் ஒரு வீடியோ பதிவுல பார்த்துடலாம். ஈவினிங் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? எல்லாம் ரெடியா இருங்க. அடுத்தடுத்த வீடியோ பதிவுல அப்டேட்டா பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம வேறொரு வீடியோ பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.